திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். காலம் வேகமாக சுழறது பாருங்க. ஈரானை சமாளிக்க முடியல. உங்கள் நாடுகளிடம் உதவி கேட்டு நிற்கும் இஸ்ரேல். ஈரான் அனுப்பிய நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் இடமறித்து அழிக்க இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி மோதல் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான அயன் டோம், டோவர்ட்ஸ், லிங்க் மற்றும் ஆரோ போன்ற பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கியுள்ளது. ஆனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட தோல்வியில் முடிந்துள்ளது. இஸ்ரேல் விமானப்படை நடத்திய குண்டு வீச்சுக்கு பதிலடியாக நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் 4வது கட்டமாக பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியது. இதில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் முற்றியுள்ளது. இந்த போரின் ஒரு பகுதியாக நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் இஸ்ரேல் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் அனுப்பிய நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து அழிக்க இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் போன்ற நட்பு நாடுகளிடம் இஸ்ரேல் உதவி கோரியது. அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தனது தளங்களில் இருந்து ஏவுகணையை செலுத்தியும் அருகில் இருந்த கப்பல்களை பயன்படுத்தியும் இஸ்ரேலுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அமெரிக்கா நேரடியாக எந்த போரிலும் தலையிடவில்லை. ஆனால் அமெரிக்கா தங்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஈரான் மீதான தாக்குதலில் முக்கியமான ஈரானின் அணு மையங்கள் மீதான தாக்குதலில் அமெரிக்கா தங்களுக்கு உதவ வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைத்துள்ளது இஸ்ரேல். ஈரானின் போர்ட்டோவ் யூனியம் செறிவூட்டும் தளத்தை அழிக்க இஸ்ரேலும் திட்டமிட்டு வருகிறது. ஆனால் இஸ்ரேலிடம் போதுமான பதுங்கு குழி தகர்த்து வெடிகுண்டுகளோ அல்லது வெடிகுண்டு வீச்சு விமானங்களோ இல்லை. போர்ட்டோவ் தளம் மலையின் கீழ் ஆழமாக கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவிடம் ஈரானுக்கு பறந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் உள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலின் நடவடிக்கையில் இருந்து இதுவரை விலகியே உள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரித்தாலும் நாங்கள் இந்த தாக்குதலுக்கு உதவவில்லை என்றே அமெரிக்கா கூறி வருகிறது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவில் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்று அமெரிக்கா உறுதியாக கூறியுள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் தீவிரத்தை உணர்ந்த இஸ்ரேல் நட்பு நாடுகளின் உதவியுடன் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.